ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அறுசுவை இது தனி சுவை. இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமத்து ஸ்டைலில் வறுத்து அரைச்ச மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடு பானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் வறுத்துருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 பல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதங்கும் போதே 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு 10-15 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதை ஆற வச்சு நல்லா விழுதாக அரைச்சி நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். ஸோ இதை ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அதே கடாயை சூடு பண்ணிக்கலாம். திருப்பி அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாவையும் கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 10-15 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. இது வதங்கட்டும். வதங்கிருச்சு. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போட்டோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது ஒரு பெரிய தக்காளியை விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். இப்போது இந்த கிரேவியோட மட்டனை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா ஊறட்டும். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போது எந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்கான கிரேவியாக வேணும்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு வேணும்னா நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு நம்ம ஒரு 6 விசில் வச்சு வேக விட போகிறோம். மீடியமில் வச்சு 6 விசில் வைங்க, 5 விசில் வைங்க. அப்போ தான் நல்லா மட்டன் வேகும் சாஃப்டாக. பாருங்கள், கடைசியில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ மூடி போட்டேன். நல்லா 5லேருந்து 6 விசில் மீடியமில் வச்சு வேக விட போகிறேன். அவ்வளோதான். இப்போது வெந்தாச்சு. இறக்கி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா எப்படி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இது கூட கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா சுவையான வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு ரெடி. இது தோசை, சாப்பாடு, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.